தமிழ்நாட்டின் கடன் சுமை அதிகமா இருக்குது அப்படின்ட்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இந்த விவகாரம் அதாவது பல்லடத்துல திமுக நடத்திருக்கக்கூடிய பெண்கள் மாநாட்டுல திமுகவை சேர்ந்த கனிமொழி எம்பி அவங்க சொல்லிருக்கூடிய ஒரு வார்த்தை, தமிழ்நாட்டின் கடன் சுமை பத்தி யாருமே கேள்வி கேட்காதீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு திமுகவில் இருக்கக்கூடிய செயல் திட்டம், அதாவது பொருளாதாரத்துறையில் இருக்கக்கூடிய செயல் திட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. எல்லோருக்கும் வணக்கம். அதாவது திமுக கட்சியை சேர்ந்த கனிமொழி அவர்கள் பல்லடம் திமுகவினருக்கான அதாவது பெண்களுக்கான ஒரு மாநாட்டுல ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 2010ஆம் ஆண்டு அதற்காக 2011 அந்த ஒரு சமயத்துல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவு கடன் சுமையில அதாவது ஆரம்ப காலகட்டத்திலே 2010 காலகட்டத்திலே இருந்ததாகவும், அதே சூழ்நிலையில 2010ல இருந்து 2021 வரைக்கும் அந்த 11 வருஷ காலகட்டத்துல மிக பெரிய அளவு கடன் சுமைய அஇஅதிமுக நிர்வகிச்சு மிக பெரிய அளவு கடன் சுமையில விட்டுட்டு போனதாகவும், அதாவது திறனற்ற ஒரு அரசாங்கமா அதிமுக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இந்த விவகாரத்தை நோண்டி அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா 2021 சமயத்துல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கடன் சுமையானது கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் கோடியானது இருந்திருக்குது. தற்பொழுது எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தலையே சுத்திரும். கிட்டத்தட்ட 8.5 லட்சம் கோடிக்கும் அதிகமான கடன் சுமையானது தமிழகத்துக்கு இருக்குது. இதுல என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அதுல ஒரு 1.66 லட்சம் கோடிக்கான எவ்வளவு அவங்க செலவு பண்ணிருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு செயல் திட்டமானது இருக்குது. ஓகே ஃபைன். கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு மேல என்ன திட்டத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விவகாரமே தெளிவா விளக்கமா சொல்லாம இருக்குது அப்படின்ட்டு நான் சொல்லலைங்க. RBI இருக்கக்கூடிய தரவுகளானது சொல்லப்பட்டிருக்குது. சரி, இந்த விவகாரத்தெல்லாம் பத்தி பொருளாதார நிபுணர், அதாவது கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல மிக பெரிய அளவு அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு நபர், அதாவது ஜெயரஞ்சன் அவரு இப்போ தமிழகத்தில் கூடிய செயல் திட்டத்தில் ஒரு பொருளாதார அறிஞரா அவருக்கு துணைத் தலைவர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர்கிட்ட என்னங்க இது தமிழகத்தினுடைய கடன் சுமையானது மிக பெரிய அளவு இருக்குதுங்க, இது மிக பெரிய அளவு மக்களுக்கு பின்னடைவு இல்லையா அப்படின்ட்டு கேள்வி எழுப்ப அதற்கு அவரினுடைய பதிலானது ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு அவர் கொடுத்துக்கூடிய பதில், ஆமாங்க கடன் வந்திருக்கு, என்ன பண்ணிட முடியும், என்ன பொதுமக்கள் உங்க எல்லா சட்டையும் முடிச்சு கேட்க போறாங்களா, கடன் இவ்வளவு இருக்கே அப்படின்ட்டு. இந்த ஒரு விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் ஜெனரலா வரி கட்டக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வியானது, இவர் என்னங்க அரசு துறையில இருந்து இப்படி பேசுறாரு அப்படின்ட்டு. அதாவது இந்த ஒரு கடன் சுமையின் காரணத்தான் நீங்க 2021 சமயத்துல சொன்னீங்க, அததான் இப்ப தேர்தல் வரைக்குமே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படி பேசக்கூடிய ஒரு விஷயத்த, முக்கியமான ஒரு விஷயத்த பொருளாதார நிபுணரா உங்ககிட்ட கேட்கும் போது அதற்கான முறையான தெளிவான பதில சொல்லாம வேணும்னே, அதாவது கேள்வி கேட்கக்கூடிய நபர்களை எதிர்கேள்வி கேட்டு உங்களுக்கு என்ன வந்துட போகுது, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்ட்டு பேசக்கூடிய ஒரு தொனியை அவர் வச்சிருக்கிறாரு. இது மிக பெரிய அளவு ஜனநாயகத்தின் மீதே ஒரு கேள்விக்குரிய எழுப்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கேள்வி கேட்கக்கூடிய அனைவர் நபர்கள் எல்லோருக்குமே இதே மாதிரியான பதில சொன்னீங்கன்னா எந்த விதத்துல நியாயம்னு தோணுது. இப்ப இந்த கடன் சுமையை குறைக்கும் விதத்துல இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளினுடைய விலையும் உயரும், அதற்கான வரியும் உயரும். இது காமனான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தினால பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு பொருளாதார நிபுணரே கேள்வி கேட்கும் போதுதான் இங்க மிகப்பெரிய சிக்கலும் எழுது. அதே போல இந்த விவகாரத்தை திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்றவரே அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்படி ஒரு விஷயம் தமிழகத்துல மிகப்பெரிய அளவு கடன் சுமையில இருக்குது. இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய அளவு கடன் வாங்கியிருக்கக்கூடிய மாநிலமா தமிழகம் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தை காட்டிலும் தமிழகம் அதிகமாக கடன் வாங்கியிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் தமிழகம் போயிட்டு இருக்கு. இதுல எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படல, தூய்மை பணியாளர்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படல, பழைய ஓய்வூதியதாரர்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படல, போக்குவரத்து துறையை முழுக்க தனியார் மயமாக்குவதற்கான வேலைகள்லாம் சைலண்டா இறங்கி ஆல்மோஸ்ட் இப்ப பஸ்ஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரைவேட்டிங் செக்டார் கையில போகக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய பட்சத்துல எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அவதிக்கு ஆளாயிட்டே இருக்காங்க. நிம்மதியா போயிட்டு சாமிக்கு போயிட்டு ஒரு சாமி கும்பிட கூட முடியல அப்படின்ட்டு பொதுமக்கள் அவர்களுடைய ஆதங்கத்தை அப்படி ஒரு வேதனையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. 2025 எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கும்போது
முழுக்க 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 அரசுக்கு எதிரான போராட்டத்தை மக்கள் முன்னெடுத்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் போது, அரசுக்கு எதிரான போராட்டங்கள்லாம் அவங்க யாரும் முன்னெடுக்கல. தேர்தல் சமயத்துல கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை தான் என்னாச்சு அப்படின்னு தான் கேக்குறாங்க. இப்ப போயிட்டு கேட்டோம்னா நம்ம மருத்துவத்துறை அமைச்சராகட்டும், அதே போல நகராட்சித்துறை அமைச்சராகட்டும், இப்படி எல்லோருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் வாக்குறுதி கொடுத்தோம் நிறைவேற்றணும் அவசியமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. இதே சூழல் தான் தொடர்ச்சியாவே போயிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய சமயத்திலும் அதாவது திமுகவினர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாங்களா இல்ல இதுவும் அதே மாதிரிதான் இருக்குமா அப்படின்னு மக்களுக்கே ஒரு எண்ணமானது தோன்றிருக்கு. இந்த விவகாரத்தை பத்தி வீடியோ பார்த்துட்டு கூடிய ஓட்டு போடக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.